ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு புதிய சோஃபா கொண்டு வரப்பட்டுள்ளது. தாவேக ஆதரவு நிலைப்பாடு தொடர்பாக சற்று நேரத்தில் விசிக தலைவர் திருமா தன்னுடைய முடிவை அறிவிக்க உள்ள நிலையில் விறுவிறுப்பாக தயாராகிறது விசிக அலுவலகம். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன் வணக்கம். இந்த சோஃபா யாருக்கானது? இப்போ விசிகாவின் விருப்பம் என்னவாக இருக்கிறது? தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பார்களா? தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை இருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவை பொறுத்துதான் விசிகா என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்களா என்கின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் தற்போது எழுந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீரையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறார். அங்கு எம்எல்ஏக்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்றதன் பிறகு அவர் அசோக் நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருவார். அங்கு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதன் அந்த அறிவிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் இருந்து ஒரு தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. திருமாவளவன் கட்சி அலுவலகத்திற்கு வந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் நேரடியாக வந்து சந்திப்பார் என்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்ம தகுந்த வட்டாரங்கள் இருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது விசிகா தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவு நிலையில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையில்தான் புதிய சோஃபாக்கள் என அங்கே இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு அவர் விஜய் வந்தால் அவர் வரவேற்பதற்காக தேவையான அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அந்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நேரடி நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் இருந்தது. ஆனால் ஏற்கனவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய ஆட்சி நம்மளுடைய இருந்தக்கூடாது என்கின்ற வகையில் தான் வன்னியரசும் பேட்டி இருந்தால் விசிகாவுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது. இந்நிலையில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% அவருடைய ஆதரவு என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன, அவர்கள் கடிதம் கொடுத்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டார்கள். ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தாவேகா கோர முடியும். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்புக்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே செய்தியாளர் சந்திப்புக்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது புதிய சோஃபாக்கள் கொண்டு போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விசிகா அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் திருமாவளவனுடைய அறைக்கு இந்த புதிய சோஃபாக்கள் 2 சோஃபாக்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் வந்து செய்தியாளர் சந்திப்பு முடிவின் பிறகாக விஜய் வருவார் என்கின்ற ஒரு தகவல் என்பதும் நமக்கு எடுத்து வைக்கிறது. நேற்று அதே போலதான் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுடைய மாநில குழு நிர்வாக குழு கூட்டங்கள் முடிவின் பிறகாக அவர்களுடைய அந்த ஆதரவு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். அதன் பிறகு இரவு 7 மணிக்கு விஜய் நேரடியாக அந்த அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் சென்று அவருடைய நன்றியை தெரிவித்திருந்தார். அவரிடம் வாழ்த்துக்களையும் பெற்றிருந்தார். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் எதிராக இருக்கக்கூடிய நிலையில் விசிக அலுவலகத்தில் தொண்டர்கள் ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள், நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். விசிக அலுவலகம் தயாராகி வருகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.